ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 478. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான பாக்கியதரா ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 412. இதில் நான் கொடுத்துருந்த நம்பர் வந்து ஏ போர்டில் 1, பி போர்டில் 9, சி போர்டில் 7, 3 நம்பர் தான் சொல்லியிருந்தேன். இதில் 1 மட்டும் பாஸ் ஆயிருந்தது. இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருந்தேன். நம்பர் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா 904. இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 1 நம்பர் பாஸ் ஆகலாம். இது வரைக்கும் நம்பர் வந்து இந்த ஜூலை மந்தில் இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 9041, இந்த இடத்துலையும் 10 94, இங்கே 9014. இப்போது நேற்று ரிசல்ட்டு அதுக்கு முன்னாள் ரிசல்ட் ஃபுல்லாகவே 904 இருக்கிறதுனால 1 மட்டும் ஏ போர்ட்டில் சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் மட்டும் தான் இன்றைக்கான ரிசல்ட்டில் பி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரே வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 நம்பர் தான். ஓகேவா, 7, 1, 9. இதில் 1 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டில் பி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்ரீ சக்தி கால்குலேஷன் மெத்தட் பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆல் போர்ட் கால்குலேஷன் மெத்தட் மட்டும், ஓகேவா, ஒரே ஒரு மெத்தட் மட்டும் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து ஏபிசி போர்டு கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆல் போர்டில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா, இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பாகியத்தர நம்பர் வந்து 412. பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் இருக்குது 1, 2. இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ரிசல்ட்டுமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 667ன்னு ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு இந்த ஜூலை மந்தில். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன நம்பர் வந்து 114. இப்போ இங்கே இருக்கிற பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் தான் 6, 7ன்னு. அப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 667ன்னு கேல்குலேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 25.82631414140289. நீங்கள் இப்போ இங்கே கிடைக்கிற நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் இருந்து 4வது 5வது நம்பர் மட்டும் பாருங்கள், 40. இந்த 40லேருந்து 4 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ இதே மெத்தடே நான் வந்து அடுத்த ரிசல்ட்டுக்கும் கம்பேர் பண்ணுறேன். இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 278. பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் தான் 7, 8. இப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 278ன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போது இங்கே கிடைக்கிற நம்பர் வந்து 16.673332000533. இங்கேயுமே நீங்கள் வர நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்லேருந்து 4வது 5வது நம்பர் பார்த்தீங்கன்னா 00 மட்டும்தான். இதுலேருந்து 0 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ரிசல்ட்டில் இங்கே லாஸ்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த நம்பர் பாருங்கள், 789. இங்கே இருக்கிற பிசி போர்டும் 8, 9 தான். அடுத்தடுத்த நம்பர் பிசி போர்டில் இருக்கும் போதே இப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 789ன்னு டைப் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 28.0893811037. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்லேருந்து 4வது 5வது நம்பர் 01. இந்த 01லேருந்து 0 மட்டுமாவது இங்கே அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இன்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 412. இதுலேயுமே பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் தான், 1, 2 நம்பர் இருக்கும் பிசி போர்டில். அப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 412ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 20.297783130184. இப்போ இங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரில் லாஸ்ட்லேருந்து, ஓகேவா, டெசிமல் பாயிண்ட்டுக்கு லாஸ்ட்லேருந்து 4வது 5வது நம்பர் எடுத்திங்கன்னா 30. இந்த 3 இல்லைனா 0, இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் வரலாம். இல்லைனா சி போர்ட் கேல்குலேஷன் மெத்தட் கூட வச்சுக்கோங்க, ஓகேவா. ஏன்னா இது வரைக்கும் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்த நம்பர் சி போர்டில் தான் இருக்குது. இப்போ 3 இல்லைனா 0, ஓகேவா. ஆல் போர்டு அதே மாதிரி சி போர்ட்லேயும் எடுக்கிற நம்பர். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கம்பேரிஷன் மெத்தட் தான். இதில் வந்து ஆல் போர்டுக்கு மட்டும் நான் வந்து ஒரே ஒரு கம்பேரிஷன் பண்ணி இந்த நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ 412 இதான் இன்றைக்கான நம்பர். பிசி போர்டு இன்றைக்கான ரிசல்ட்டில் அடுத்தடுத்த நம்பர் 1, 2. இதே மாதிரி இந்த ஜூலை மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 3 செட் ரிசல்ட் தான். இப்போ அங்கே அந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள், ஓகேவா. இப்போ இங்கே 667, பிசி போர்டு 67. ரூட் 667 டைப் பண்ணிட்டீங்கன்னா 25.82 இப்படி நம்பர் போயிட்டே இருக்கும். லாஸ்ட்லேருந்து 4வது 5வது நம்பர் 04. இந்த 04லேருந்து 4 மட்டுமாவது அதுக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இங்கே 278ன்னு இருக்கா, இங்கேயும் பிசி போர்டு வந்து அடுத்தடுத்த நம்பர் தான் 7, 8. அப்போ இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 278ன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா 16.673320000533. இங்கேயும் லாஸ்ட்லேருந்து 4வது 5வது நம்பர் 00 தான். இந்த 0லேருந்து, ஓகேவா, 2 0 இருக்கா, ஒரு நம்பர் 0 மட்டும் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து 789. இங்கேயும் பிசி போர்டு வந்து 8, 9ன்னு இருக்கும்போதே இந்த நம்பரை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 789 டைப் பண்ணுறீங்கன்னா 28.08919143810376. லாஸ்ட்லேருந்து 4வது 5வது நம்பர் 10 மட்டும்தான். இந்த 10லேருந்து 0 மட்டுமாவது இங்கே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கணும்.
இப்போ இந்த 3 செட் ரிசல்ட்டுக்குமே நீங்க என்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருந்து 4வது, 5வது நம்பர். அங்க கிடைக்கிற 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் சி போர்ட்ல பாஸ் ஆயிடும். ஓகேவா? இப்போ இன்னைக்கான ரிசல்ட் நம்பரும் 412 தான். இந்த நம்பர ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா, 28 20.297783130184. இங்கேயுமே லாஸ்ட்ல இருந்து 4வது, 5வது நம்பர். ஓகேவா? 4வது, 5வது நம்பர் பார்த்தீங்கன்னா 30. இப்போ 30 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஆல் போர்ட்ல வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்ட்ல எடுத்துறேன். ஏன்னா இதுவரைக்கும் கம்பேரிசன் படி வந்த நம்பர் எல்லாமே லாஸ்ட்ல சி போர்ட்ல தான் பாஸ் ஆயிருக்கு. அதனால ஆல் போர்ட்ல எடுக்கிற 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 30. இந்த 2 நம்பருமே சி போர்ட்லயுமே எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இன்னைக்கான வீடியோல வந்து இந்த ஒரே ஒரு கெஸ்ஸிங் மெத்தட் மட்டும் சொல்லியிருப்பேன். இது வந்து ஆல் போர்ட் மெத்தட். 30 இந்த 2 நம்பருமே சி போர்டு, அதுக்கடுத்து ஆல் போர்ட்லயும் எடுக்கிற நம்பர். இந்த மெத்தட் வந்து உங்க கம்பேரிசனோட கரெக்ட்டா இருந்தா மட்டுமே எடுத்து இந்த நம்பர் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல் போர்டு, அதுக்கடுத்து சி போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோல வந்து ஒரே ஒரு கால்குலேஷன் மெத்தட் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.